சார்பாக 2K லவ் ஸ்டோரி படத்தை தயாரித்த அன்பு தயாரிப்பாளர் விக்னேஷ் சுப்பிரமணியம் அவர்களுக்கும், இந்த படத்தில் பணியாற்றிய அனைத்து நடிகைகளுக்கும், அனைத்து டெக்னீஷியன்களுக்கும், இந்த விழாவின் கதாநாயகனாக ஜாபு இருந்தாலும் கதாநாயகர் இருந்தாலும், இன்னும் சில படம் இந்த விழாவின் நாயகர்கள் பிரசுகாரன் விழா நாயகன் அவங்களுக்கெல்லாம் நடத்தப்படுற ஃபங்க்ஷன் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை இது கூப்பி தெரிவித்துக் கொள்கின்றேன். முதல்ல பேசுறதுக்கு முன்னாடி இருக்கிற மீடியாஸ் நண்பர்கள் சகோதரர்கள் எல்லாம் இன்னும் இந்த படத்துக்கு ராமராஜ் வந்திருக்காரு. 2K ஸ்டோரிஸ் நல்ல இந்த படத்துக்கு வந்திருக்காரு ராமராஜ். என்ன விஷயமா இருக்குமோன்னு ஒரு சின்ன ஸ்பாப்பில் இருக்கும். ஆனால் எதுவுமே வந்து படத்துக்கு ப்ளஸ் பண்ணி நான் போனது கிடையாது. அது நான் வந்திருக்க காரணம் என்னென்னா, அந்த உரிய டைரக்டர் சுஷீந்திரன் சார், அவர் நல்ல ஒரு வெல்விஷர்ஸ், ஒரு குவாலிட்டியாக படம் தர நல்ல டைரக்டர் சுஷீந்திரன். அவருடைய மாமா அவர்கள் கலெக்ஷன் பண்ண போகிறேன். அவர் தான் என்னை கூப்பிட்டாரு. நான் கலெக்ஷன் கூப்பிட்டு உடனே இப்போதுக்குன்னா, நான் முதலாக அறிமுகம் நம்ம ஒரு நல்ல ஒரு படத்தை தயாரித்த சிவராமதாஸ் கூட அண்ணன் கலெக்ஷன் அவர்களும் ஒரு ஃபைனான்சியர். அவர் இந்த படத்தை எடுத்தவர். அவருடைய 38 வருட நண்பர். அவருடைய அழைப்பின் பேரில் தான் இந்த படத்தில் கலந்துக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷம். சுஷீந்திரன் சார் ஏற்கனவே அந்த மாறிட்டீங்க ராஜனை சொல்லி பார்க்கும்போது எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம். ஒரு நல்ல மனிதர், நல்ல டைரக்டர். இன்னைக்கு வந்து எல்லார் வாயிலையும் முன்முழுக்கிற சினிமாவுடைய வார்த்தை வந்து 2K கிட்ஸ் சொல்கிறாங்க. லவ் ஸ்டோரின்றது பொதுவாகவே எல்லாரும் இந்த காலம்ல அந்த காலம்ல இனிமேல் வரப்போகிற காலமே லவ் ஸ்டோரி இதே நிற்கும். காதலுங்கிறது நம்ம மனசை விட்டு அகலாத ஒன்று. அந்த லவ் ஸ்டோரியை கரெக்டாக சொன்னால் கண்டிப்பாக மக்கள் ஏற்றுக்கொள்ள ஒரு காலகட்டம் தான் சினிமா. ஃபஸ்ட்டு நம்ம எஸ்கேப் ஆகும்போது லவ் ஸ்டோரி தான். ஆனால் எல்லாரும் புலங்கிற வார்த்தையை சொல்கிறாங்க. 2K லவ் ஸ்டோரிங்கிற போது ஈஸியாக மக்களுக்கு புரியும், பார்க்க ஒரு ஆர்வம் வரும். 2 பாட்டு போட்டு காமிச்சாங்க. அது இன்னைக்கு ட்ரெண்டில் எல்லாருமே நல்லா படிக்கிறாங்க. கேமராமேன், எடிட்டர், மியூசிக் டைரக்டர் இமான் சார் எல்லாருமே படிக்கிறாங்க. கண்டிப்பாக சுஷீந்திரன் சார் லவ் ஸ்டோரியில் ஏதாவது ஒரு விஷயம் இருந்திருக்கும். மக்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை அந்த ஆரம்பம் கொஞ்ச நேரம் போகும், இன்ட்ரோடு, அதுக்கப்புறம் பாட்டு போயிட்டு கிளை மாதம் போகும்போது நல்ல விஷயங்களை சொன்னால் கண்டிப்பாக அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். அந்த படத்தை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு வாய்ந்த முதல்வர்கள் என்று சொன்னால் இந்த பத்திரிகையாளர்கள் சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் சொன்னால் தான் அவங்க கேட்பாங்க. நீங்கள் சொல்லிடுங்க ரிலீஸ் படம் ரிலீஸ் வெளியே வரும்போது அப்படியே ஈட்டிடுவீங்க. சொல்லணும் இதுதான் அப்படி கிடையாது. இருக்கும் எல்லாம் சொன்னால் டக்கு சொல்லி உடனே விமர்சனம் கொடுத்துட்றாங்க. அதனால் மக்கள் அதிலேயே தெரிஞ்சுக்கிறாங்க படம் நல்லா இருக்குமா இல்லை அப்படின்னு. ஆனால் எந்த காலத்தில் தோல்வி இருக்கலாம். ரிவென்ஜ் சப்ஜெக்ட், ஃபேமிலி சப்ஜெக்ட், சீரியஸ் சப்ஜெக்ட், லவ் ஸ்டோரி என்னைக்கு ஃபெயிலியர் அது புதுமுகமாக ஆக்கியிருக்காங்க. நிச்சயமாக காதல் கதை கிடைச்சா மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு படமாக அமையும். இதை விட இந்த நேரத்தில் வந்து அந்த காலத்தில் சொல்லுவாங்க A சென்டர், B சென்டர், C சென்டர்னு. இந்த படம் A சென்டர் சூப்பராக போச்சு. BNC அருமையாக போகும், A சென்டர் போகிறாங்க. அது மாதிரி A சென்டர் BNC சொல்கிற மாதிரி இன்னைக்கு ப்ரொடக்ஷன் வந்து A ப்ரொடக்ஷன், B ப்ரொடக்ஷன், C ப்ரொடக்ஷன். A ப்ரொடக்ஷன் படத்துக்கு வந்து இன்னைக்கு எதுவுமே தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அந்த படம் ஓடப்போது, ஒரு மாதம் காசு அள்ளி போகிறாங்க. ஆனால் அடுத்து B நடுத்தர தயாரிப்பாளர்கள், அதோட C இன்னும் குறைந்த தயாரிப்பாளர்கள். அவங்க வந்து படம் பெரிய விஷயம். அந்த வகையில் இந்த புதுமுகங்களை போட்டு இந்த படத்தை தயாரித்த விக்னேஷ் சுப்பிரமணியவை நான் மனதார பாராட்டுகின்றேன். இதுபோல பல தயாரிப்பாளர் முன்வர வேண்டும். நல்ல படத்தை நல்ல டைரக்டர் வைத்து பண்ணால் கண்டிப்பாக படம் ஓடாமல் இல்லை. சினிமாவுக்கு தான் ஆள் இருக்காங்க. என்னைதான் பொழுதுபோக்குக்கும் சினிமா தான். அந்த சினிமா தான் பொழுதுபோக்காக இருக்கணும். லவ், ரொமான்ஸு, காமெடி, ஃபைட்டு, பாட்டு எல்லாம் கொடுத்து ஒரு நல்ல மெசேஜ் சொன்னால் கண்டிப்பாக படம் சக்ஸஸ் ஆகும். அதில் வந்து உண்மையிலே சார் பெரிய ஒரு கில்லாடி, ஒரு கிரியேட்டாக ஒரு நல்ல ஒரு கேரண்டியாக பண்ணக்கூடிய ஒரு கிளாரிட்டியாக பண்ணக்கூடிய டேரக்டர் சுஷீந்திரன் சார். அவர் படம் இந்த படம் 2K லவ்ஸ் கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் வச்சுருப்பார். நீங்களும் நல்லபடியாக கொண்டு சேர்க்கணும். நல்லா தான் போய் இருந்தாலும் பரவாயில்ல, மேற்கொண்டு கொஞ்சம் கூடுதலாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்கிற மாதிரி சொல்லியிருப்போங்க. ஆனால் புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். நானும் எல்லா நிகழ்வுமே புதுமுகம் வந்தவர் தான். அதனால் புதுமுக வழிகளுக்கு வாழ்த்துக்கள். அனைவரும் படம் எல்லாருமே மறுபடியும் வந்து ஜெயபிரகாஷாக நான் பல படம் பார்த்துருக்கேன். அவர் என் படம் எப்படியாவது ஒரு படம் போடலாம்னு நினச்சிக்க என்ன செய்யணும். அது வினோதினா கூட சாமி படம் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்து தெரியல. அதெல்லாம் ஃபேமிலியாக வந்துருக்கேன், மாமா வந்துருக்கேன். அது 2K பெஸ்ட்டு அந்த தெரியல. அதில் வந்து ஃபேமிலி
அந்த படத்தில் வினோதின்னு சொல்லும்போது பேர் இருந்தாங்க, நம்ம பேர் சொல்கிறத பார்த்தா அவங்க பார்த்தா படைக்க வந்தாங்க, ஆளு தெரியல மாறிட்டாங்க, என்ன முடியல பிடிச்சி விடுவோம் தெரியல. ஸோ அது மாதிரி ஜெயபிரகாஷ் சார் வந்து ரொம்ப பிடிக்கான படம் நான் பார்த்துருக்கேன். ஒரு மைனூட்டாக என்னுடைய சப்ஜெக்டில் ஒரு கேரக்டருக்கு வெவ்வாறு எடுக்கிறதுல வச்சுட்டு நான் அதை மூவ் பண்ண முடியல. அந்த மாதிரி நடித்த நடிகர் எல்லாருமே மறுபடியும் தொடர்ந்து படம் பண்ணணும். அதில் எல்லா டெக்னீஷியன் அருமையாக பிடிக்காம மறுபடியும் டெக்னீஷியன் படம் வரணும். இன்னும் சொல்ல போனால் இந்த படம் அறிமுகமான கதாநாயகன் தான் இப்படம் அவர் மேற்கொண்டும் படம் பண்ணணும். அதே மாதிரி சுஷிதன் சாருக்கு மிகப்பெரிய ஒரு அருமையான டைரக்டர் 2 பேர் வாங்கி இந்த படத்தை தயாரிப்பதற்கு அவர் 100 ரூபா போட்டால் 50 ரூபா லாபம் வேண்டாம், 30 ரூபா போதும், 20 ரூபா போதும். அந்த படம் போட்ட முதலுக்கு மோசம் இல்லாமல் ஒரு சின்ன லாபம் வந்தாலே திரைப்படத்துறை மிக பிரமாதமாக இருக்க வேண்டும். அனைவரும் திரைப்படத்தை தயாரிக்கிற எண்ணம், அந்த தைரியம், அந்த தன்னம்பிக்கை வர வேண்டும். ஏன்னா இடத்தை எடுத்தால் போன வருஷம் இல்லாமல் ஏதோ ஒன்று செஞ்சு ஒரு நல்ல படத்தை சொல்ல மாதிரி இந்த படம் 30 days மேக்ஸிமம் அவ்வளோதான். நான் பார்த்த கணக்கு அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒவ்வொரு இந்தியா ஃபிலிம் டக்கு 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 டக்குன்னு முடிப்பாங்க. ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. இப்போ பூரா கீப் பண்ணுறதுனால அது சிப்பு வச்சுனால வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் 30 daysக்குள்ளே அதுக்கு மேலே ஒரு படத்தை பண்ணி அது 2K லவ் ஸ்டோரி பேர் வச்சு இந்த காலத்துக்கு பிறந்த மாதிரி ஒரு காதல் கதை எடுத்து முடிச்சிருக்கும். அன்புக்குரிய அன்பு சகோதரர், அன்புக்குரிய டைரக்டர் சுஷிதன் சாருக்கு அந்த மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறி தயாரிப்பாளருக்கும் இது நடித்த நடிகர்களுக்கும் அனைவருக்கும் மென்மேலும் நீங்கள் வர வேண்டும். தொடர்ந்து படங்கள் போட வேண்டும். மென்மேல் படங்கள் புக்காக கண்டிப்பாக வட்டப்படாங்க. நிச்சயமாக நல்லா இருக்கும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் ஊடகங்களுக்கும் எனது வணக்கத்தை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சினிமா காதல் காமம் எல்லாம் ஒரே சினிமா மாறாது. அதை சினிமா மானுஷியா சொல்றான், சினிமா தான் இருக்கு. அதனால எல்லாம் கரெக்ட். சும்மா ஸ்டைலிஷ் அப்போ வந்தது. அந்த காலத்திலேயே எல்லா படம், புராண படம் வந்தது, காமெடி படம் வந்தது, சென்சல் படம் வந்தது, ஆக்ஷன் படம் வந்துச்சு, லவ் படம் வந்துச்சு. எல்லாமே இல்லாமல் இல்லை. ஒவ்வொருத்தரும் ஒரு கேரியர் பண்ணாங்க. அதனால எந்த படம்ன்றது இல்லை. சினிமா என்ன ஆரோக்கியம். சினிமா என்ன ஒரு ஓப்பனிங், டைட்டில், பாட்டு, காமெடி, ஒரு ரொமான்ஸ் பாட்டு, காதல் பாட்டு, இன்ட்ரோடு, ஒரு நல்ல கிளைமாக்ஸ் படத்தை பிடிச்சா போதும். அது மக்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நிச்சயமாக ஓடும். அதுக்கப்புறம் நீங்கள் பத்திரிகையாளர் போது இன்னும் பெருசாக வாய்ப்பு இருக்கும். போட்ட முதலுக்கு மோசம் இல்லாமல் படம் வந்தாலே போதும். வரணும், படம் ஓடணும், மக்கள் நல்லா பார்ப்பாங்க. மாட்டுக்கருத்து இல்லை. நன்றி, வணக்கம்.